நேற்றைக்கு நைட்டு சௌந்தர்யா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. சாச்சனா தலையில் வந்து இடி இறக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெஃப்ரி எப்படி கன்ஃபியூஸாக இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து கேப்டன் ஆக மாட்டேன், நான் வந்து என்னுடைய கேப்டன் அதை வந்து நான் அப்படியே சாச்சனாவுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டே இருந்தான். முந்தாண்டத்து நைட்டு இருந்து அந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டே இருந்துச்சு இல்லையா. அதை தொடர்ந்து நேற்றைக்கு நைட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜெஃப்ரிக்கு வந்து போயிருக்கு. உண்மையாலுமே சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல மனசோட ஜெஃப்ரியோட ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்வைஸ்னால் சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை தலையில் வந்து இடி இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அட்வைஸ் மட்டும் சௌந்தர்யா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணியிருப்பான், சரி கேப்டன் உதவி நீயே வந்து எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சரியாக கேம் விளாடாமல் வந்து விட்டு கொடுத்துருப்பான். சரியான ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க அடுத்து வந்து உன் ஃப்ரெண்டு வெளியே எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லு, அவங்களுக்குலாம் நீ கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா? உங்கள் அப்பா அம்மா வெளியே பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீ கேப்டன் ஆகணுங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் கூட விடு. பெஸ்ட் பர்ஃபார்மர் நம்ம என்ன சும்மாவாக அந்த கேப்டனுக்கு வந்து அந்த கேப்டன் போட்டிக்கு வந்து பங்கெடுக்க போகிறோம். பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு வாரம் முழுக்கவே வந்து ஏதாவது வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்மளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னா சொல்லி தெரியாது. நம்ம எத்தனை தடவை புலம்பியிருப்போம், இவங்க பாரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளுக்கே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இடத்துக்கு வர்றதே பெரிய கஷ்டம். இந்த இடத்துக்கு வந்து நீ பேக் அடிச்ச அப்படின்னா உன் வாய்ப்பு வந்து நீ இழக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் நீ வந்து விட்டுறாத, இந்த வாய்ப்பு வந்து விட்டுறாத, நீ கண்டிப்பாக வந்து கேப்டன் ஆகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நிறைய தடவை சொல்கிறான். இல்லை எனக்கு வந்து இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அவன் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து இது எடுத்து சொல்லிட்டே இருக்கான், இல்லைடா இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை நீ வந்து மிஸ் பண்ணவே கூடாது, இந்த நீ கண்டிப்பாக நீ வந்து ஜெயிச்சு கேப்டன் ஆகணும், நீ அப்படி ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி காட்டுறா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், இல்லை கேப்டன் ஆனால் அது பொறுப்பு பதவி, அது வந்து என்னால் சமாளிக்க முடியுமா தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்தடுத்த கொஸ்டின் அவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க, இல்லைடா நீ பண்ணிடுவ, உன்னால் பண்ண முடியும், நீ கேப்டன் ஆகு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா உண்மையாலுமே வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, பேய் குழந்தை எப்படியாவது நம்ம கேப்டன் ஆகிடலாம், நம்ம அப்படியே அடுத்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிச்சு. அது கனவுல வந்து சௌந்தர்யா மண்ணலி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.